சுனாமியின் 21ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி வேளாங்கண்ணி பேராலயத்தில் திருப்பலி நடைபெற்ற நிலையில் 1000 பேரை அடக்கம் செய்த சுனாமி ஸ்தூபியில் மும்மத சிறப்பு பிரார்த்தனையும் நடந்தது. அப்போது தங்களது உறவுகளை இழந்தோர் கண்ணீர் சிந்தி அஞ்சலி செலுத்தினர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். எல்லாரும் வேலைக்கு போயிட்டோம். கோயிலில் தான் வேலை செய்யணும். எல்லாரும் வேலைக்கு போயிட்டு வரதுக்குள்ளேயே சுனாமி வந்து எங்கள் பிள்ளைங்களை இல்லாட்டி தண்ணியில் எல்லாம் இறங்கி கிடந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரங்க தான் வந்து அவர் ஒண்டி தான் இருக்கிறாரு. இப்போ அவங்க தம்பி பிள்ளைங்க எல்லாத்தையும் எங்கள் வீட்டுக்காரர் தான் வந்து தூக்கிட்டு வந்தாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போதைக்கு அந்த சோகத்தில் இருந்து எங்களால் மறக்கவும் முடியல. எங்கள் பிள்ளைகளை நினைக்காம இருக்கவும் முடியல. எங்களால் அதுலேருந்து மீண்டு வர முடியல. 21 வருஷமா அதே சோகமாகவே இருக்கு. எங்கே போனாலும் எங்கள் பிள்ளைங்க ஞாபகமாகவே இருக்கு. அது இந்த நாள் வந்துட்டா ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு எல்லாம் முன்ன இருக்கிற பிள்ளைங்களை எப்படி காப்பீடு பண்றதுன்னு நாங்கள் நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லெனின். வணக்கம் லெனின், விவரங்கள். வணக்கம் சுபா. சுனாமி என்னும் ஆழி பேரலை ஏற்பட்டு இன்றுடன் 21 ஆண்டுகள் நிறைவடைகின்றது. 21ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் மாவட்டம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டும் பொதுமக்கள் கிறிஸ்துமஸ் விழாவிற்கு வந்தவர்கள், சுற்றுலா பயணிகள் என 6065 பேர் உயிரிழந்தனர். 2004ஆம் ஆண்டு 8:35 மணியளவில் வழக்கம் போல் இருந்த கடல் திடீரென பொங்கி எழுந்து வாரி சுருட்டி கொண்டது. இதில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் வேளாங்கண்ணி பேராலயத்தில் பேராலய அதிபர் இருதயராஜ் தலைமையில் சிறப்பு திருப்பலி இன்று காலை நடைபெற்றது. இதே போன்று வேளாங்கண்ணியில் சுனாமியால் உயிரிழந்த 1000க்கும் அதிகமானோரை ஒரே இடத்தில் அடக்கம் செய்த வேளாங்கண்ணி ஆட்சி அருகே உள்ள சுனாமி ஸ்தூபியில் மும்மத பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் ஏராளமானவர்கள் மெழுகுவர்த்தியை கையில் ஏந்தி கடற்கரையிலிருந்து அமைதி பேரணியாக வந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அப்போது பகவத்கீதை, குரான், விவிலியம் உள்ளிட்டவர்களிலிருந்து வாசகங்களை அந்தந்த மதத்தினர் வாசித்தனர். சுனாமி ஏற்பட்டு 21 ஆண்டுகள் கடந்து போனாலும் உயிரிழந்தவர்கள் உறவினர்கள் பல்வேறு மாவட்டத்தில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் வந்து வேளாங்கண்ணி நினைவு ஸ்தூபியில் கதறி கண்ணீர் மல்க மெழுகுவர்த்தி ஏந்தியும் மாலைகளை வைத்தும் அவர்களுக்கு பிடித்தமான உணவு வகைகளை வைத்து பிரிந்த தங்களது உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். சுபா, விவரங்களுக்கு நன்றி லெனின்.